வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒரு நடன நிகழ்ச்சி. இந்த நடன நிகழ்ச்சியில ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு நேத்து டெலிகாஸ்ட் ஆகுது. இது டெலிகாஸ்ட் ஆனோன்ன ஒரு பெரிய ஒரு பரபரப்ப வந்து ஏற்படுத்துது. அதாவது ஹிந்து கடவுள்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில ஹிந்து முன்னணி கட்சி எக்ஸ் வலைதள பக்கத்துல பாஜகவை சேர்ந்த திரு எல் முருகன் அவர்களை டேக் பண்ணி அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. அந்த பதிவுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாண்புமிகு மத்திய இணை அமைச்சர் திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஜீ தொலைக்காட்சியில் நடனம் என்ற பெயரில் இந்து கடவுள்களை இழிவுபடுத்தும் நோக்கில் நிகழ்ச்சி நடந்துள்ளது. இது பக்தர்களின் மனதை மிகவும் புண்படுத்தி உள்ளது. எனவே தாங்கள் நேரடியாக தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் உடைய அந்த ஷோவுடைய லிங்கையும் வந்து டேக் பண்ணிருக்காங்க. இந்த பதிவை ஹிந்து முன்னணி போட்ட அரை மணி நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங்ல இருந்து ஜீ தமிழுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்படுகிறது. அந்த நோட்டீஸ்ல அண்டர் செக்ரட்டரி நவநீத் குமார் அப்படிங்கிறவர் சைன் போட்டிருக்கிறாரு. அதுல என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி உங்க ப்ரோக்ராம்ல ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு ஃபுட்டேஜ், ஒரு கண்டென்ட் இருந்தது. இது அகைன்ஸ்ட் பிராட்காஸ்ட் ரூல்ஸ். இதற்கான தக்க விளக்கத்தை வந்து நீங்க வித்தின் 7 days எங்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வித்தின் half an hour on a Sunday ஜீ தமிழுக்கு நோட்டீஸ் போகுது. முதல்ல அந்த கண்டென்ட்டை பார்க்கணும்னு விரும்புறவங்க அதோடைய டிஸ்கிரிப்ஷனை வந்து நான் லிங்க்ல ஷேர் பண்ண சொல்றேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கறதுனால அந்த ஃபுட்டேஜை வந்து நான் இதுல பிளே பண்ண முடியாது. பட் டெஃபினட்டா இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஒரு ஜனநாயக நாட்டுல ஒவ்வொரு இந்தியனுக்கும் தான் விருப்பப்படுகிற மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமையை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்குது. நாம விருப்பப்பட்ட மதத்தை நாம பின்பற்றலாம். இல்ல எந்த மதமும் எனக்கு தேவையில்லை, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதற்கான அடிப்படை உரிமையும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியிருக்கு. ஆனா அடுத்தவருடைய மத ரீதியான நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய உரிமையை அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கல. விமர்சனம் பண்ணலாம். ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தையோ இல்ல கண்மூடித்தனமான நம்பிக்கையோ இல்ல மூட நம்பிக்கைகளையோ விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா ஒரு கடவுள் நம்பிக்கையோ இல்ல அவர்கள் சார்ந்த கடவுளையோ அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அந்த உரிமையை கொடுக்கல. பீரியட். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது எல்லா மதத்திற்கும் பொருந்தும். அந்த விதத்துல பார்த்தா ஜீ தமிழ் கண்டிப்பா இந்த ஃபுட்டேஜ் அவங்க தவிர்த்திருக்கணும். முதலே அவங்க எடிட் பண்ணிருக்கணும். இதை ஏர் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சன் டிவில நடந்தது. சன் டிவில சூப்பர் குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு டீமோடைய ஹெட்டா நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது இதே மாதிரி ஒரு ஸ்கிட் ஒண்ணு பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த ஸ்கிட்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த கடவுளையும் நாங்க இழிவுபடுத்தல. அந்த கடவுள்களுக்கு ஒரு மாடர்ன் ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சின்ன ஸ்கிட், ஒரு நல்ல ஹாப்பியான ஜாலியான ஒரு ஸ்கிட் தான் பண்ணிருந்தோம். ஆனா அன்னைக்கு நடுவராக இருந்த திரு டி ராஜேந்தர் அவர்களும் சரி, நடிகை மீனா இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒருத்தர் நான் மறந்துட்டேன் யாரு அப்படின்னு. இந்த ஷோ, அதாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இத வந்து எல்லாருமே ரைட் சென்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க. இத நீங்க ஏர் பண்ணீங்கன்னா நிறைய பேருடைய மனம் புண்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இத ஏர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சன் டிவி அந்த கான்டென்ட் ஏர் பண்ணவும் இல்ல. இப்ப ஏன் இத நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ பாயிண்ட் இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு விமர்சனத்தை ஆரோக்கியமா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இது போன்ற மத ரீதியான சின்ன சின்ன விஷயங்களை கூட ஊதி பெருசாக்கி அது மூலமாக இங்க ஒரு பிளவுவாத அரசியல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல எங்கடா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது, எப்படியாவது இரு சமூகத்தினிடையே ஒரு வெறுப்ப, ஒரு வன்மத்தை விதைச்சு ஒரு கலவரத்தை தூண்டி விடலாமான்னு ஒரு கபோதி கூட்டம் அலைஞ்சுகிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில சமூகம் இந்த மாதிரி என்னைக்கு வேணா வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதுநிலையில இந்த சங்கி கூட்டம் நம்மள வச்சிருக்கும் போது தேவையில்லாத இது போன்ற கண்டென்ட்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஜீ தமிழுக்கே இதுல ஒரு முன் அனுபவம் உண்டு. ஏற்கனவே பெரியார பத்தி ஒரு ஸ்கிட் போட்டதுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்தது அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆனா அன்னைக்கு ஜீ தமிழ் சார்பா நாம நின்னோம். ஏன்னா பெரியாருடைய கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. பெரியாருடைய பகுத்தறிவு அங்க ப்ரமோட் பண்ணாங்க. அங்க தேவையில்லாம யாருடைய மனசும் அவங்க புண்படுத்தல. கடவுள் நம்பிக்கை சார்ந்த இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாமை சார்ந்த எந்த விஷயத்தையும் அவங்க அதுல பேசல.
அதனால நாம ஜீ தமிழுக்கு சப்போர்ட்டா நின்னோம். ஆனா கண்டிப்பா இந்த கன்டென்ட் ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கும். எல்லாருமே சங்கிகளா இருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே லிபரலா இருக்கக்கூடிய ஒரு பிராட் மைண்டட் ஹிந்துஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. 90% பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இதை வைத்து அரசியல் பண்ணணும்னு ஒரு கூட்டம் திரிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா பெரும்பாலான இந்துக்களுடைய சென்டிமெண்ட்ஸ நாம மதிக்க கத்துக்கணும். எப்படி நாம சிறுபான்மையினரோட சென்டிமெண்ட்ஸ மதிக்கணும்னு சொல்றோமோ, அவங்க மதத்தையோ, அவங்க கடவுளையோ விமர்சிக்க கூடாது. ஆரோக்கியமான விமர்சனங்கள தாண்டி அத வந்து கேலி பண்றதோ, கிண்டல் பண்றதோ செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ, அது இந்து மதத்துக்கும் பொருந்தும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதுக்கு அடுத்தது ஒன்றிய அரசு இதுல எடுத்த நடவடிக்கை. எவ்வளவு சுறுசுறுப்பா நடவடிக்கை எடுக்காங்க பாருங்க. இந்து மதத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு ஒரு கூட்டம் ஒரு பதிவு போடுதுன்னா, சண்டே அன்னைக்கு கூட தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படின்னு களத்துல இறங்குறாரு டாக்டர் எல் முருகன். இதுல நாம நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இந்து முன்னணி எக்ஸ் வலைதளத்துல போட்ட ஒரு பதிவுக்கு 1/2 மணி நேரத்துல ரியாக்ஷன் வருது அப்படின்னா, இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதுவும் நேத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரசு அலுவலகங்கள் விடுமுறை நாள். இது ஒண்ணும் அப்படிப்பட்ட ஒரு அர்ஜென்டான ஒரு விஷயம் இல்ல. இவங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏர் பண்ணிட்டதுனால உடனே வந்து இங்க ஒரு சமூக பதட்டம் ஏற்படுத்திச்சு. 2 கம்யூனிட்டிக்கு நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்திச்சு. மக்களுடைய அமைதியை குலைச்சிடுச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பல பேர் இத பார்த்துட்டு சிரிச்சு கடந்து போயிருப்பாங்க. அவ்வளவுதான். இந்து முன்னணி ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களா? அப்படி குடுத்தாங்கன்னா, யார் பேர்ல இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது? இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மைதானா அப்படிங்கறத யாரு பரிசோதிச்சாங்க? பரிசோதிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே மனசு புண்பட்டிருக்குன்னா நடவடிக்கை எடுக்கணும். ஜீ தமிழுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் சொல்லி ஆர்டர் போட்டது யாரு? அண்டர் செக்ரட்டரி நவநீத் குமார் சைன் பண்ணியிருக்கிறாரு அந்த லெட்டர்ல. அப்ப இதோடைய காப்பி ஜாயிண்ட் செக்ரட்டரிக்கோ அடிஷனல் செக்ரட்டரிக்கோ அனுப்பப்பட்டதா? சண்டே அதுவுமா அரசு அலுவலகம் விடுமுறையா இருக்கக்கூடிய நேரத்துல யார் இந்த லெட்டரை டைப் பண்ணாங்க? வீட்ல இருந்துட்டே நவநீத் குமார் தன்னுடைய பர்சனல் கம்ப்யூட்டர்ல இந்த லெட்டரை டைப் பண்ணாரா? அப்படியே சைன் போட்டு இவரே ஸ்கேன் பண்ணாரா? இவரே ஸ்கேன் பண்ணி அப்படியே இமெயில்ல ஜீ தமிழுக்கு அனுப்புனாரா? இல்ல தன்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் மூலமா ஜீ தமிழுக்கு இத மெசேஜா அனுப்புனாரா? சண்டே அன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் இவ்வளவு சுறுசுறுப்பா இந்து முன்னணிங்கிற ஒரு அமைப்புக்காக வேலை செய்யுதா? அப்போ இவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? இத நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. அதே மாதிரி இந்து முன்னணி அமைப்பு கிட்டயும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஒரு வாரம் முன்னால 3 பார்ப்பன அர்ச்சகர்கள் ஒரு கோவில்ல தண்ணி அடிச்சிட்டு போதையில குத்தாட்டம் போட்டாங்க. வல்கரா டான்ஸ் ஆடினாங்க. அங்க வரக்கூடிய பெண் பக்தைகள் மீது விபூதி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்கன்னு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வைரல் ஆச்சு. நான் கூட எக்ஸ் வலைதள பக்கத்துக்கு போய் இந்து முன்னணியோடைய பக்கத்தை எடுத்து தேடி தேடி பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு கண்டனம் வந்திருக்கா? இப்படி அர்ச்சகர்களா இருந்துகிட்டே இந்து மதத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அவமானப்படுத்துறீங்களே, இதனால இந்து மக்களுடைய மனசு புண்பட்டுருச்சே. இதற்கு திமுக அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். இந்து மதத்துடைய புனிதத்தை காப்பாத்தணும் அப்படின்னு இந்து முன்னணி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன கண்டனமோ பதிவோ இருக்கான்னு நானும் சல்லடை போட்டு அலசி பார்த்துட்டேன். ஒரு பதிவு கூட இல்ல. அப்போ உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு இந்து மதத்தின் மீது அக்கறையா, இந்து கடவுள்களுடைய மரியாதை மீது அக்கறையா, இந்துக்களுடைய உணர்வுகள் மீது அக்கறையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் இங்க அரசியல் பண்றதுக்கு மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. எதை ஊதி பெருசாக்குனா இவங்களுக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்குமோ, எதை ஊதி பெருசாக்குனா இங்க ஒரு கலவரத்தை தூண்டி விடலாமோ, எதை ஊதி பெருசாக்குனா இங்க இருக்கக்கூடிய வாக்குகளை போலரைஸ் பண்ணலாமோ, அதை மட்டுமே இவங்க ஊதி பெருசாக்குவாங்க. அப்போ உண்மையான இந்துக்கள் யாரு, போலி இந்துத்துவவாதிகள் யாரு அப்படிங்கறத நாம அடையாளம் கண்டுக்கணும். நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள்ல 90% பேர் அமைதியான வாழ்க்கையை விரும்புறவங்க. மத்த மதத்தினரோட இணக்கமா சகோதரத்துவத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவங்க. அவங்க நம்பிக்கை அவங்களுக்கு முக்கியம் தான். ஆனா அதே நேரத்துல அவர்களுடைய மதத்தின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மிக்கவர்கள் இந்த 90% பேர். ஆனா இந்த 10% இருக்கு தெரியுமா? அவங்களுக்கு உண்மையிலேயே ஹிந்து மதத்தின் மீதோ, இல்ல ஹிந்து நம்பிக்கைகள் மீதோ பெரிய பற்றோ, இல்ல மரியாதையோ கிடையாது. அப்படி இருந்தா இப்படி நேரடியாக இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அர்ச்சகர்கள் இந்த மாதிரி குடிச்சிட்டு கூத்தடிச்ச போது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே எல்லா இந்துக்கள் மீதும் இவங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா மேற்பாதியில போய் இவங்க போராடி இருப்பாங்க.
உண்மையிலே இந்துக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, சிதம்பரம் கோவில்ல குழந்தை திருமணம் நடக்குதுன்னா அதுக்கு எதிரா அவங்க பேசியிருப்பாங்க. உண்மையிலேயே இந்துக்கள் மீது இவங்களுக்கு அக்கறை இருக்குன்னா, கனக சபை மேல ஏன் ஏற விடல அப்படின்னு அங்க தீட்சிதர்களை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரி பற்றெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு இவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லுவாங்களே தவிர, மத்தபடி இந்து மதத்து மேல பெரிய மரியாதையோ, பற்றோ, நம்பிக்கையோ, அபிமானமோ இவங்களுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட போலி இந்துத்துவவாதிகள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் மீது ஞாயிற்றுக்கிழமை தூங்காம முழிச்சிருந்து ஒரு அமைச்சகம் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா, டாக்டர் எல் முருகன் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான். சார் உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க சமூகத்தை சேர்ந்த மக்களை நாளுக்கு நாள் இழிவுபடுத்திட்டு இருக்கு உங்கள் அரசாங்கம். என்னைக்காவது அந்த மக்களுக்காக நீங்க குரல் கொடுத்து பேசியிருக்கிறீங்களா? இல்ல அவங்களுக்கு தினம் தினம் நடக்கக்கூடிய அநீதிக்கு ஏதாவது நிவாரணம் வேணும்னு ஒரு அமைச்சரா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்க முயற்சியாவது பண்ணிருக்கீங்க? ஒரு மதவெறி பிடிச்ச கும்பல் கம்ப்ளைண்ட் கொடுக்குது அப்படின்னு விழுந்தடிச்சு நடவடிக்கை எடுக்க தெரியுது உங்களுக்கு. அப்போ உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? இந்த கேள்வியை நாம கேட்டுதானே ஆகணும். ஜி தமிழ் விளக்கம் கொடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது போன்ற கண்டென்ட்ட தயவு செஞ்சு இனிமேல் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட டெலிவிஷன் சேனல்ஸும் நடந்துக்கணும். ஒரு பக்கம் ஒரேடியா அந்த மாதிரி விமர்சனம் பண்றது, இல்ல இன்னொரு பக்கம் ஒரேடியாக மூட நம்பிக்கையை ப்ரொமோட் பண்ண வேண்டியது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் தவிர்த்துட்டு ஒரு நடுநிலையான, ஒரு ஆப்ஜெக்டிவான, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு வியூ பாயிண்ட எடுக்கப்படுங்க. சேனல்ஸ் அப்படிங்கிறது வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் டிஆர்பிக்காகவும் மட்டும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எத்திக்ஸோட நடந்துக்கணும். அதற்கான முயற்சியை தயவு செஞ்சு எடுங்க. அதே நேரத்துல மக்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரியாக்ட் பண்ணணும். உங்களுடைய விமர்சனங்களை நீங்க பதிவு பண்ணணும். ஆரோக்கியமான விமர்சனம். யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் நமக்கு தேவையில்லை. ஆனா யாருக்கும் எந்த மதத்தையோ இழிவுபடுத்துறதுக்கோ கேவலப்படுத்துறதுக்கோ எந்த உரிமையும் இல்ல. விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனா அது ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களா இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற பெயர்ல எந்த ஒரு மதத்தையோ இல்ல அந்த மதத்தை சார்ந்த கடவுளையோ இழிவுபடுத்துறது அப்படிங்கறது இட் இஸ் அன்அக்செப்டபிள். அப்படிப்பட்ட கான்டென்ட் வந்ததுன்னா உடனே உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது இஸ் டிஃபரெண்ட். ஆனா அடுத்தவங்களுடைய நம்பிக்கையை ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு நம்ம பழகணும். அப்படி இருந்தாதான் ஒரு ஆரோக்கியமான சமூகமா நாம வாழ முடியும். நன்றி, வணக்கம்.